என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சீதா, இவரை எதுக்கு வர சொன்ன? என்ன சொல்லுதிய? இவங்க என் அக்காவோட வீட்டுக்காரரு, என்னுடைய மாமா. எதுக்கு வர சொன்னியனா? எல்லாம் ஒரு மரியாதைக்காகதே. செல்வி அக்கா, என் மாமாக்கு சூடா ஒரு காபி எடுத்துட்டு வாங்க. அதுல எது வேண்டாம். உங்க யாருக்காவது சூடா ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க வேணான்னு சொன்னாலும் சூடா ஏதாவது கிடைக்கதா போகுது. சீதா, டைம் ஆச்சு, கிளம்பணும் நானு. என்ன திடீர்னு வந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க விருந்துக்காக ஏற்பாடு பண்ணிருப்போம்ல. சொல்லாம வந்தா தானே ஆச்சரியமா இருக்கும். நான் தான் வர சொன்னேன், ஆனா உங்ககிட்ட சொல்லதே மறந்துட்டேன். ரிசப்ஷனுக்கு வரல, மது மட்டும் தானே வந்தா. அதான் ஒரு தடவை வந்துட்டு போங்கன்னு சொன்னேன். ஏதோ பிளான் பண்ணிட்டா. செல்வி அம்மா, சாப்பிட ஏதாவது ரெடி பண்ண. சென்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல சார், எனக்கு ஊர் தான் பிடிச்சிருக்கு. நான் இங்க வந்ததே நல்லா சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். இது வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவீங்க. சீதா, டாபிக் திசை மாறி போகுது, ஆரம்பிக்கலாமா? அக்கா, பாஸ் இன்னும் வரல. இருங்க, நீங்க வந்தது பாஸுக்கு தெரியாது. நான் போய் சொல்லி கூட்டிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஏய், இங்க இருக்கிற வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. கொஞ்ச நாள் இருக்கட்டும்பா, மது அண்ணி வர்றது பாத்துட்டு போட்டோம். அதுவும் சரிதான். இத பாரு, நீ இருக்கிற வரைக்கும், அதாவது மதுமிதா இங்க வர்ற வரைக்கும் நீ இங்க இருக்கலாம். அது வரைக்கும் ஆசைப்பட்ட மாதிரி ஏசில தூங்கி 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்டுக்க, அவ்வளவுதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. ராம மறந்துரு. இந்த பாஸ் முட்டைகோஸ் எல்லாம் இனிமே இல்ல. ராம மரியாதையா கூப்பிடணும். அப்புறம் எங்க குழந்தைங்க கிட்ட பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏய், எந்திரி எந்திரி. தையல், நீ அவசரத்துல கிரிமினல், ஆனா நான் படிச்சதே கிரிமினாலஜி. ஏமாத்திட்டியல? தப்பு 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 தப்பு, நீ ஏமாந்துட்ட. அக்கா, தெரிஞ்சோ தெரியாமலையோ தையல் நமக்கு ஆக்சுவலி நல்லதுதான் பண்ணிருக்கா. சூர்யா இப்போ நம்ம கஸ்டடியில. ஆனா நீ ஒரு முறை தோத்தாலும் ராம பிரிய வேண்டியது இருக்கும். மகா பிரிச்சு காட்டுவாங்க, பாத்துக்க. உண்மைதே. எனக்கு அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே நல்லா இருக்கணும். இவங்க உயிரோட இருந்தா இந்த குடும்பம் எப்படி நல்லா இருக்குமோ அப்படி நான் மாத்துவேன். இவங்க இடத்துல நான் இருக்கணும். மகாலட்சுமி இருக்க கூடாது, இருக்க விட மாட்டேன். அதுக்காக தான் நான் போராடுதேன். மகாவை எப்படி திருத்தணுமோ அப்படி நான் திருத்துவேன். மகா திருந்த மாட்டாங்க சீதா, அதெல்லாம் திருந்துற ஜென்மமே இல்ல. எல்லாருக்குள்ளயும் மகா ஒரு வலைய பின்னி வச்சிருக்காக. மகா எது செஞ்சாலும் நமக்காகதே, என்ன பேசினாலும் நமக்காகதே, மகா வாழ்றதே நமக்காகதான்னு பொய்யான சிந்தனைய ரத்தத்துல கலந்து யோசிக்க வச்சிருக்காக. மகாவுக்கு ஈகோதே முக்கியம்.
மகா யாருக்காகவும் எதையும் இழக்க மாட்டாக. மகா அவங்களுக்காகதான் எல்லாரையும் ஆட்டி படைக்குதாங்க. மகாவுக்கு மகாதே முக்கியம். குடும்பமோ மத்தவங்க விருப்பமோ முக்கியமே கிடையாது. இத மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பா நான் புரிய வைப்பேன். மத்தவங்க மனசுல பொய்யான வேஷத்துல இருக்கிற அந்த மகாவை வெளியெடுத்து வீசணும். அதுக்காகதான் நான் போராடுறேன். என் வெற்றி எல்லாருக்குமான வெற்றி. குடும்பத்துக்கு விடுதலை. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். தெய்வமா இருக்கிற இந்த நல்ல ஆத்மா எனக்கு துணையா இருக்கும். இது எனக்கான என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான போராட்டம் இல்ல. இது எல்லாருக்குமான போராட்டம். இதுல நான் ஜெயிச்சே தீர்வேன். கூப்பிட்டீங்களா? அன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருந்தாங்களே அந்த ஜவுளி கடைக்காரம்மா, அவங்கள எனக்கு தெரியும். உன்னை பத்தி நல்ல விதமா சொன்னாங்க. இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஆமா சார். அதுவும் போலீஸ்காரன் பொண்ணுன்னு சொன்னாங்க. 7 வருஷமா காத்திருச்சோம். அவங்க வீட்டுல ஒத்துக்கல. அதனாலதான். ஓ, போலீஸ்காரன் பொண்ணை காதலிச்சு அவங்கள எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்க. பெரிய ஆளுதான் நீ. பார்க்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க, ஆனா பெரிய ஆளுங்களை கையில வச்சிருக்க. அந்த அம்மா ரொம்ப தலைக்கணம் பிடிச்ச பொம்பளை. அவங்க வந்து உன்னை பாக்குறாங்கன்னா நீ அவங்கள விட பெரிய ஆளுதான்யா. ஆமா, இப்ப நீ எங்க இருக்கிற? நம்ம கம்பெனி குவார்டர்ஸ்ல தான். அப்ப உன் பொண்டாட்டி ஊர்ல இருக்காங்களா? ஆமா சார், எங்க அண்ணன் வீட்டுல. ஏன், அதான் வேலை கிடைச்சிருச்சுல்ல, இங்க கூட்டிட்டு வர வேண்டியது தானே? கூட்டிட்டு வரணும் சார். இந்த பாரு, சென்னையில வீட்டுக்கு அட்வான்ஸ் அது இதுன்னு நிறைய கேட்பாங்க. நீ நல்லா சம்பாதிச்சு அப்புறம் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்ச, அது ரொம்ப நாளாகும். அதுக்கு தான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது விஷயமா பேசலான்னு தான் உன்னை கூப்பிட்டு விட்டேன். பணத்தை பத்தி நீ எதுவும் யோசிக்காத, நான் தர்றேன். அந்த அம்மா உன்னை நல்லா பாத்துக்க சொல்லிருக்கியா? அவங்க நம்ம மில்ல தான் பொருள் எடுக்கிறாங்க. அவங்க அவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் முடியாதுன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதான் நான் உனக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பணத்தை கொடு. இத வச்சுக்க. இதுல 2 லட்சம் இருக்கு. உடனே வீடு பிடிச்சி உன் பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வந்துரு. எதுக்கு சார் இவ்வளவு பணம்? இதெல்லாம் வேண்டாம். நீங்க சம்பளம் மட்டும் கொடுங்க, நான் பொறுமையா வீடு பாத்துக்கிறேன். இத வாங்கிக்கலன்னா அந்த அம்மா என்கிட்ட கோவிச்சுக்கும். அதுக்கப்புறம் அவங்க தர்ற ஆர்டர்லாம் போயிடும். பரவாயில்லையா சார்? யோ, இதுவும் ஒரு வியாபாரம் தான்யா. நான் உனக்கு ஒரு உதவி செய்யறேன்னா அது 2 மடங்கா அந்த அம்மா கிட்ட நான் வாங்கிடுவேன். இந்த அப்படி இது அவங்க கொடுக்க சொன்னாங்களா? அவங்க கொடுக்கறதா இருந்தா நேரடியா உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல. அதே என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட தர சொல்லணும். ஏய் சச்சா, நீ பார்க்க கூடாது. ஐயோ பாஸ், யூனிஃபார்ம்ல பார்க்கணும்னு சொன்னேன். ஓ அப்படியா? ம், யூனிஃபார்ம் நல்லா இருக்குமா? எனக்கு இருக்காதா? அச்சல ஆபீசர் மாதிரியே இருப்பிய. போய் போட்டுட்டு வாங்க. ஹெல்ப் ஏதாவது வேணுமா பாஸ்? இல்ல இல்ல வேண்டாம். இல்ல, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். நீ வரவே வேண்டாம், இங்கே இரு. பாஸ், லேட் பண்ணிராதீங்க. சீக்கிரமா வாங்க பாஸ். நான் வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணு. ஐ அம் வெயிட்டிங்.
இந்த ட்ரெஸ்ல நீங்க நல்லா இருக்கிய. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோல ஆபீசர் அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்கோங்க. பாஸ், நெஞ்சு நிமித்தி கம்பீரமா நில்லுங்க. ஒரு நிமிஷம். நில்லுங்க. ஆபீசர் சார், ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? எடு. குனிங்க, கிட்ட வாங்க. சரி பாஸ், நான் முன்னால போறேன். நீங்க படியில ஸ்டைலா இறங்கி வரீங்களா? நான் உங்களை அப்படி பார்க்கணும். சரி, ஓகே, நீ போ, நான் வரேன். பாஸ், இப்ப வாங்க. இருங்க இருங்க இருங்க, ஸ்டைலா வாங்க பாஸ். போங்க பாஸ். ஐயோ, சூப்பர் பாஸ். ஐயோ, சார் சார், நான் எதுவும் தப்பு பண்ணல சார். சும்மா ஒரு கட்டிங் தான் சார் போட்டேன் சார். எனக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க சார். மாமா, நான் தான். மாமாவா? யாரா மாமா? ராமே, நீயா? இந்த போலீஸ் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கா? டேய், ஒரிஜினல் போலீஸ் மாதிரியே இருக்கு. பாத்ரூம்ல போய் எடுக்க வேண்டியதானே? மூக்கு முட்டை கண்டதை தின்றது, தின்னுட்டு வாந்தி எடுக்க வேண்டியது. இடியட். எல்லாத்துக்கும் நான் தான் வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கேன். டென்ஷன் பண்ணிய தள்ளி போட மாட்டேன், வாந்தி எடுப்பேன். எடுக்கட்டா? ஏங்க, அந்த மாதிரி வாந்தியா இருக்குமோ? எந்த மாதிரி வாந்தி? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. எனக்கு என்னமோ அவ உண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. நாம இவ்ளோ ஜாக்கிரதையா இருக்கும் போதே இது எப்படி நடந்திருக்கும்? ராம் விலகி விலகி போனாலும் இவதான் அவனை விடவே மாட்டேங்கிறாள. எப்போ மயக்கி அவனை வலையில போடலான்னு காத்துக்கிட்டே இருக்கான். ராமும் வர வர நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். இது அந்த வாந்தி மாதிரி தெரியலையே. எதை வச்சு சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? பொண்ண பெத்தவன், எனக்கு தெரியாதா? ராம் இப்ப மாறிட்டான். இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாலேயே தெரியும். என்ன பேசுறீங்க? உண்மையதான் பேசுறேன். பார்த்தாலே தெரியலையா? நில்லு. எதுக்கு வாந்தி எடுத்த? என்ன கேள்வி இது? காரணம் இல்லாம வாந்தி எடுப்பாங்களா? என்ன காரணம்?
மிஸ்டர் ராம் கிட்ட கேளுங்க, காரணத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தானே காரணம். ராம், ஏண்டா இவ வாந்தி எடுக்கிறா? ஏய் சீதா என்ன ஆச்சு? பாஸ், அன்னைக்கு நைட்டு நான் வேணான்னு சொல்லியும் நீங்க கேக்கலல. அந்த குல்ஃபி பிடிக்கலன்னு சொல்லியும் கம்பல் பண்ணி சாப்பிட வச்சிட்டோமே. இப்போ ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? ஏய் கேக்குறோம்ல, வாய் திறந்து சொல்ல. ஏண்டா வாந்தி எடுக்கிறா? சாரிப்பா. ஏய் சுபாஷ், என்ன ஆச்சுன்னு கேளு. டாக்டர் வர இவ்வளவு நேரமா? அண்ணே ஆன் தி வே தான், இப்போ வந்துருவாங்க. இதான் ரொம்ப நேரமா சொல்றேன். உண்மையான தெரியல. இது உண்மையா இருக்க கூடாது, இருக்க கூடாது. இப்ப தெரிஞ்சிடும் மகா. நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? வாங்க டாக்டர். என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? மகாலட்சுமி மேடம், என்னாச்சு? டாக்டர், நான் உங்களை இங்க என்ன செக் பண்றதுக்காக கூப்பிடல, இன்னொருத்தரை செக் பண்ணணும். யாரு? இன்னும் பார்க்கல. பார்த்தாச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல. சீதாவுக்காக மகா ரொம்ப கவலைப்படுறான். முதல்ல சீதாவை செக் பண்ணட்டும். நான் தான் சொன்னேன்ல, வாந்திக்கு நான் தான் காரணம்னு. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னாப்பா. ராம் சும்மா இருடா. ஏற்கனவே மகா கோவத்துல இருக்காங்க, நீ வேற ஏதோ விளக்க சொல்லிக்கிட்டு. இல்ல சித்தப்பா, அங்க. ஏய் நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சீதா, நாள் தள்ளி போச்சா? டாக்டர், முன்னெல்லாம் மாங்காய் புளிக்கும், இப்பெல்லாம் நல்லா இருக்கு. அப்படியா? மகாலட்சுமி மேடம், பாசிட்டிவா தான் இருக்கும். செக் பண்ணிட்டு சொல்லுங்க. வாமா. ஏய் நீ உள்ள போ. பிரீத் பண்ணுங்க. என்னம்மா சாப்பிட்ட? எப்போதும் சாப்பிடுறதுதான். குல்ஃபியை சாப்பிட்டாங்க. குவாலிட்டி இல்லாத ஐஸை நான் தான் வாங்கி கொடுத்தேன். குல்ஃபியை சாப்பிட்டியா? ஒண்ணு இல்ல மகாலட்சுமி மேடம், குல்ஃபியை சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, வேற ஒண்ணு இல்ல. டாக்டர், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. மன்னிக்கணும், எத்தனை முறை பார்த்தாலும் நீங்க ஆசைப்படுற மாதிரி விசேஷம் எதுவும் இல்ல. சுபாஷ், டாக்டரை டிராப் பண்ணிட்டு வந்து. சரிண்ணா. டாக்டர், அப்போ அது காரணம் இல்லையா? கவலைப்படாதம்மா, வயசா போச்சு, கூடிய சீக்கிரமே கண்டிப்பா நல்லது நடக்கும். டாக்டர், நம்ம போலாமா? இருங்க, ஃபுட் பாய்சனுக்கு மெடிசன் எழுதித்தரேன். நான் தான் சொன்னேன்ல, வாந்திக்கு நான் தான் காரணம்னு. நீங்க தான் கேட்கல. சூர்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரியா தூங்கலையா? சொல்லுங்க.
வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சூர்யா. வாடகை அதிகமா? வீடு நல்லா இருக்கா இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு சூர்யா, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, பணம் ஏது? சொல்லு சூர்யா, பணம் ஏது? ஓனர் அட்வான்ஸ் கொடுத்தாரு, மாசம் மாசம் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன்ட்டாரு. சரி, பெட்ரூம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருக்கா உனக்கு? ஏய் என்ன போடா. நான் எங்க போறது? நீ தானே வரணும் இங்க. அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்க. சரி மது, வரும்போது மறக்காம நீ படிச்ச சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துட்டு வந்துரு, சரியா? அப்படியா? நானும் வேலைக்கு போகணுமா? அப்படி இல்ல, பாப்போம், தேவைப்பட்டா. ஏதோ ஒரு வேலை பார்த்தா சீக்கிரம் நம்ம கடன் அடிச்சிடலாம்ல. நீங்க இப்ப வந்தீங்க, நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். எப்ப வந்தீங்கன்னு கேட்கல, ஏன் வந்தீங்கன்னு தான் கேக்குறோம். ஏன் நாங்க வரக்கூடாதா என்ன? உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரியும்? உங்க அண்ணன் சரவண மாமா தான் கொடுத்தாங்க. ஆமா மாமா, உங்களுக்கு எப்படி அட்ரஸ் கிடைச்சது? கிடைச்சது, அதான் கேட்கவே மறந்துட்டேன். உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் கிடைச்சது? அது சீதாவுக்கு உங்க அண்ணன் கொடுத்தாரு, எங்களுக்கு சீதா அக்கா கொடுத்தா. சூப்பர்னு நல்லா சமாளிக்கிறீங்க. மகாதா ஏதோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. சம்திங் ராங். இந்தாங்க சூர்யா. என்னது இது? முத வீட்டுக்கு வந்திருக்கோம், வெறும் கையை வீச்சிட்டு வர முடியுமா? சும்மா பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், இந்தாங்க. மாமா, நீங்க எதனா கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்க எதுவுமே கொண்டு வரல. சரி, நான் இந்த பைய வச்சுட்டு வந்துடுறேன். என்ன வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உமா, உமா, இங்க வா. என்னங்க? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறா? ஏய், எதுக்குடி இங்க வந்த? என்ன வேணும் உனக்கு? நான் உன்ன பிச்சை கேட்டு வரல, என் சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எடுத்து கொடுங்க, நான் போறேன். அத சாக்கா வச்சு வந்தியாங்க? மா, இப்போ இல்ல, எப்பவுமே நான் உங்களை தேடி வரமாட்டேன். என் உயிரே போனாலும் நான் வரமாட்டேன். அதையும் பார்க்கலாம், பார்க்க தானே போறோம். ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏ போ, நீ இப்ப உள்ள எடுத்துக்கோ. எதுக்கு? நான் வேற ஏதாச்சும் பொருளை திருடிட்டு போனேன்னு சொல்லி இவர் பழிய தூக்கி ஏன் மேல போடுறதுக்கா? நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. ரோஷம் வருதாங்க. நீ எல்லாம் உள்ள போக வேண்டாம். எட்டி, நீ எட்டு வந்து கொடு. ஏங்க, நீங்க உள்ள போங்க. எதுக்கு போங்கன்னு சொல்றேன்ல. நான் எதுக்குடி போனோம்? இது என் வீடு, கண்டதெல்லாம் வந்திருக்கு. என்ன உள்ள போக சொல்லுதா? இது உங்க வீடு, உங்க வீடுன்னு சொல்றீங்களே, நீங்க சம்மதிச்சு கட்டினீங்களா? இது என் தாத்தா வீடு. பாத்தியாடி, பாத்தியா இவ என்ன சொல்லுதான்னு பாத்தியா? என்ன திமிரு இவளுக்கு? ஏய், வாய மூடிட்டு இருக்க மாட்டியா? எதுக்கு எடுத்தாலும் ஏத்து எடுத்து பேசுன பல்ல உடைச்சிடுவேன். என்னங்க, நீங்க உள்ள போங்க. எதுக்குடி? போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. ஏய், இங்கே இரு, நான் எடுத்துட்டு வரேன். வீடெல்லாம்
இடம்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டீங்களா? சரி சூர்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். தானே வரைக்கும் நாங்க போயிட்டு நாங்க பாத்துக்கிறோம். வாங்கண்ணே. வா. சூர்யா, உங்ககிட்ட அவங்க எதுக்கு வந்ததா சொன்னாங்க? எதுக்காக வந்தாங்கண்ணா? நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதுக்காக தான் அவங்க வந்தாங்க. நாங்க வீட்டை பார்க்க வந்தோம். அவங்களும் அதுக்கு தான் வந்தாங்க. இல்ல ஏதோ காரணம் இருக்கு. கண்டிப்பா தப்பான காரணமா தான் இருக்கும். நிறுத்துங்க. எல்லாருமே உங்க அப்பா மாதிரியா இருப்பாங்களா? இல்ல, அவங்க நல்லவங்க இல்ல சூர்யா. ஏன் கிட்ட என்ன இருக்கு? என்னத்தை எடுத்துட்டு போறாங்க அவங்க? அப்படி சொல்லாதீங்க. காரியம் இல்லாம அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. சரி, மது அக்கா வந்ததும் எங்க கிட்ட சொல்லுங்க. சரி, அப்ப நாங்க வரோம். சரி. இந்த என்ன நடந்துச்சு மகா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீங்களே இப்படி இருந்தா எப்படி மகா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ணனுக்கு ஐபிஎஸ் யூனிஃபார்ம் தச்சு ட்ரெஸ் பண்ண வச்சு போட்டோ எடுத்து ஹால்ல மாட்டி வச்சிருக்கா தையக்காரி. சித்தி பார்த்து திட்டினாங்க. உங்க டர்ன் ஓவர். இனிமேல் என்னோட டர்ன். அவர் என்ன ஆகணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு திமிரா சொல்றாப்பா. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் ராம் ஐபிஎஸ் முடிச்சு டியூட்டில சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க பாரு, காமெடியா இருக்கு. எப்படி ஐபிஎஸ் ஆவானா? நாம சம்மதிக்காம ராம் எப்படி ஐபிஎஸ் ஆக முடியும்? ஏதோ ஆசைக்கு யூனிஃபார்ம் போட்டு பார்த்திருப்பான். அதுக்கா நீங்க எல்லாம் மூட் அவுட்டா இருக்கீங்க? இல்ல, உங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அது வெறும் யூனிஃபார்ம் இல்ல, ராம வசப்படுத்துறா. அந்த தையக்காரி கொஞ்சம் கொஞ்சமா ராம வசப்படுத்துறா. நாளுக்கு நாள் ராம் தையக்காரிய நோக்கி போறான். அவ சொன்னா கேக்குறான். அவ என்ன சொன்னாலும் தட்டாம கேக்குறான். அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள சிக்கிட்டான். புரியல, இதுல என்ன இருக்கு? எப்படி அவ வசப்படுத்திட்டான்னு சொல்ற நீ? உங்களுக்கு காமெடியா இருக்கும். நல்லா யோசிச்சா இதுல மிகப்பெரிய ட்ரிக் இருக்கு. என்ன சொல்றீங்க மகா? இங்க பாருங்க, நீங்க கற்பனை நல்லா பண்ணாதீங்க. அந்த அளவுக்குலாம் அவ ஒர்த்தே இல்ல. ஆமா மகா, நாம தான் அவளை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்ல. கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். ராமுக்கு என்னெல்லாம் வேண்டான்னு நாம மறுத்தோமோ அது எல்லாத்தையும் அவ குடுக்கறா. புரியுதா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? புரியல சித்தி. கட்டுப்பாட்ட அவ உடைக்கிறா. ராம் ஒரு வாட்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, அம்மா, சித்தப்பா, சித்தி, சிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒரு பக்கமும் சீதாவை ஒரு பக்கமும் வச்சு மனசார எடை போட வைக்கிறா. எனக்கு நீங்க யாருமே வேண்டாம், சீதா தான் வேணும்னு ஒரு பாயிண்ட் நோக்கி ராம நகர்த்துறா. ரொம்ப நாள் நம்மள நம்ப மாட்டான். சீதா என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிருவான். கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவ இருந்தா தானே? அவ உயிரோட இருந்தா தானே? இப்பவே சொல்லு மகா, அவளை கொன்னு புதைச்சிடலாம். இப்படி கோவப்படுறது கூட தையக்காரிக்கு சாதகமா தான் மாறும். நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது.
ராமுக்கும் மதுக்கும் கல்யாணமே பண்ண முடியாது. என்ன மகாணி, இன்னும் எத்தனை நாளைக்கு சீதா இங்க இருக்க போறா? அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல. என்ன ஏற்பாடு? இங்க பாருங்க, மது உங்களை முழுசா நம்பிட்டா. 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் நீங்க முயற்சி பண்றீங்கன்னு சூர்யாவும் நம்பிட்டான். நாம அழைச்சாதான் மது சென்னைக்கு வரமாட்டா. சூர்யாவே அழைக்க போறான், மது இங்க வர போறான். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம சந்தோஷமா சேர்ந்து வாழ போறதா நம்பி சூர்யா மதுவை வர சொல்லிட்டான். மதுவும் வரப்போறான். வந்ததும் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மதுவும் சூர்யாவும் பிரிஞ்சிருவாங்க. மது எங்க போவா? அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அப்பனை எதிர்த்து பேச வச்சு அந்த கனெக்ஷன் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. இனிமே போக இடம் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வருவா. மது வந்ததும் சீதா மூட்டையை கட்டிட்டு ஊருக்கு போக போறான். ராம் மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ராமண்ண மனசை மாத்த முடியுமா? அத நான் பாத்துக்கிறேன். சீதா போயிட்டா அப்படின்னா ராம் பழைய ராம் ஆயிடுவான். நோ டென்ஷன். ஓகே, நோ டென்ஷன். அம்மா, அவங்களும் நானும் ஒரே ரூம்ல தான் இருக்கோம். ஆனா நாங்க புருஷன் பொண்டாட்டியா இல்லம்மா. அவங்கள மிரட்டி என் கூட சேர விடாம தான் வச்சிருக்காங்க. இத சொன்னா நீங்க கவலைப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. நான் சந்தோஷமா இல்லம்மா. எல்லார்கிட்டயும் மதுதான் அவங்க வைஃப், நான் மதுவோட தங்கச்சி, நான் பைத்தியக்காரன்னு சொல்லி வச்சிருக்காங்கம்மா. எல்லாரும் என்ன பைத்தியம்னு தான் கூப்பிடுறாங்கம்மா. அம்மா, நான் பைத்தியமா? என்னடி சொல்லுது? என்னடி கொடுமை இது? தரமா சீதா நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோமே, அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. சீதா, அழாத. அழுதா எதுவும் நடக்காது. அழாம சொல்லுமா, என்ன பண்ணணும்னு சொல்லு. சீதா, தெளிவா பேசு. மது சென்னைக்கு வராம தடுக்கணும். அப்பா, இது அழறதுக்கான நேரம் இல்ல. மகாலட்சுமி சூழ்ச்சியும் வஞ்சனையும் புரியாம போச்சுன்னா மது அக்கா வாழ்க்கை பறி போயிரும். நடக்கிறது எதுவுமே அக்காக்கு தெரியாதுமா. அக்காவை ஏமாத்தி வச்சிருக்காங்க. அக்கா கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்ப வச்சிருக்காங்க. மது அக்கா சென்னைக்கு வரக்கூடாது. சென்னைக்கு வந்தானா எங்க 2 பேரும் வாழ்க்கையும் பாழா போயிரும். சீதா, ஒரு நிமிஷம் போன கொடு. அப்பா, அக்கா பேசுதாக. அங்கிள், மகாலட்சுமி பண்ற சூழ்ச்சிய அவளால புரிஞ்சுக்க முடியாது. நான் சென்னைக்கு உடனே வரேம்மா. நான் உடனே வரேன். சீதா, அப்பா சென்னைக்கு வரேங்கிறாரு. கொடுங்க. இல்லப்பா, நீங்க வர வேண்டாம். ஆனா மது சென்னைக்கு வரக்கூடாது. வரவிடாம தடுத்துருங்க. நாங்க சொன்ன அவ கேட்கணுமேடி. அவ மத்தவங்க சொல் பேச்ச கேட்டு தானடி ஆடிட்டு இருக்கா. என்னமோ பண்ணுங்கம்மா. ஆனா அக்கா சென்னைக்கு வரக்கூடாது. வந்தா என்ன வேணாலும் நடக்கலாம். அம்மா சீதா, அழாதம்மா. நீ அழாத. நான் பாத்துக்கிறதம்மா. மது சென்னைக்கு வரமாட்டான். அவளை நான் வர விட மாட்டேன். ஆனா இதுக்கு வேற என்னதாம்மா முடிவு? நான் சென்னைக்கு வரட்டுமா? நான் சென்னைக்கு வரேம்மா. வேண்டாம்.